வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கு அக்டோபர் 16 2020 தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை ஓரணியில் கட்சிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளித்து வந்த சிறப்பு அந்தஸ்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்தியில் அரசு ரத்து செய்தது. அந்த மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர், லடாக் என்ற இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கவும் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. அதாவது ஆகஸ்ட் 5 பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது நாடாளுமன்றத்தில் இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகுது. என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் என்ற ஒரு யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்படும். லடாக் என்ற யூனியன் பிரதேசம் சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமானது சட்டப்பேரவை உள்ள யூனியன் பிரதேசமும் பிரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தில் நடைமுறைக்கும் வந்துவிட்டது. ஓகேங்களா? கடந்த ஆண்டு அக்டோபர் 31. ஓகேங்களா? அடுத்து இடையில் பார்த்தீங்க அப்படின்னா குப்கர் அறிக்கை மக்கள் கூட்டமைப்பு என்பதை ஒன்றிய குப்பர் அறிக்கையான மக்கள் கூட்டமைப்பு என்பதை பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் உள்ள கட்சிகள் இணைந்து வெளியிட்ட ஒரு அறிக்கை. அந்த குப்கர் அறிக்கை அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாகவே அங்கு துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டனர். அதை எடுத்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 6 முக்கிய கட்சிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 ஒன்றிணைந்து கூட்டத்தை நடத்தின. அந்த கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை காப்பாற்றுவதற்காக போராடுவோம் அக்கட்சிகள் ஒருமானதாக முடிவெடுத்தன. அக்கூட்டத்துக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையானது குப்கர் அறிக்கை என்று அறியப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓரணியில் ஜம்மு காஷ்மீரில் இருக்க கட்சிகள் திரண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை ஓரணியில் திகழ்ந்ததாக இந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நம்ம இங்கே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீரானது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அக்டோபர் 31. குப்கர் அறிக்கை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடன் தொடர்புடையது என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்ததாக கலாம் பிறந்தநாள், குடியரசுத் தலைவர் மரியாதை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 1931 அக்டோபர் 15 பிறந்தார். இவர் பார்த்திங்க அப்படின்னா 11வது இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்தார். அதாவது கடந்த 2002 முதல் 2007 வரை 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். அதே மாதிரி ஒரு மக்கள் ஜனாதிபதி என்று பெரும்பாலும் அறியப்படுபவர். ஓகேங்களா? அடுத்ததாக சாலை விபத்து, சென்னையில் 180 கருப்பு பகுதிகள் ஆய்வு செய்கிறது ஐஐடி என்று கொடுக்கப்பட்டது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அதிக விபத்துகள் ஏற்படும் இடங்களாக 180 கருப்பு பகுதிகள், அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கான காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பார்த்திங்கன்னா ஐஐடி குழு போக்குவரத்து பிரிவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏன் இந்த ஆய்வு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நாட்டிலேயே அதிக விபத்து நடைபெறும் பெருநகரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை முதலிடத்தில் உள்ளது. 53 பெருநகரங்களில் சென்னையில் தான் அதிக அளவில் சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. அதே வேளையில் பார்த்திங்க அப்படின்னா சாலை விபத்துகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது. அதாவது அதிக சாலை விபத்துக்கள் ஏற்படும் பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா சென்னை முதலிடம். அந்த சாலை விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகம் உள்ள பெருநகரம் என்ன அப்படின்னா டெல்லி இடம் பிடிக்கிறது, முதலிடத்தை பிடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்ததாக சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ் ஓலைச்சுவடிகள் மின்னுருவாக்க பணி நிறைவு. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு ஜாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் தான். என்ன அப்படின்னா சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்கிறதுனா தஞ்சாவூர் என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்க? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை அருகே சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால கல்வெட்டம் கண்டுபிடிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சிகள் முக்கியமான டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதனால் அதில் அகழ்வாராய்ச்சிகள் பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் அதை சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் பகுதியில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்தோடு தொடர்புடைய பெருங்கற்கால
கல்வெட்டங்களை தொழிலாளர் வந்து கண்டறிந்துள்ளனர். இந்த பெருங்கற்காலத்தில் இறந்த மனிதனை புதைத்த இடத்தில் அவரது நினைவாக கல்வெட்டம் அமைத்து வழிபட்டு வந்ததாக சான்றுகள் உள்ளன. இந்த கல்வெட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. அதாவது கல்வெட்டம் அமைத்து வழிபட்டு வந்த சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்பதை கண்டிப்பாக ஞாபகம். அதேமாதிரி பெருங்கற்காலத்தை சேர்ந்த இன்னும் மற்ற இது என்ன அப்படின்னா கல்திட்டை, கல்பதுக்கை, புடைக்கல், குத்துக்கல் அல்லது நெடுங்கல் போன்றவை பெருங்கற்கால அமைப்பு முறைகள் வந்து ஓகேங்களா. கல்வெட்டம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் மலைப்பகுதியில் வந்து வெள்ளை கல்லாலும், செம்மண் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செம்பூரான் கற்களாலும் வந்து அமைக்கப்படும் இந்த கல்வெட்டம். ஆனால் இந்த ஒக்கூரில் கண்டுபிடிச்சிருக்க கல்வெட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வெள்ளை மற்றும் செம்பூரான் ஆகிய 2 கற்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. அப்போ சிவகங்கை அருகே ஒக்கூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பெருங்கற்கால கல்வெட்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா வெள்ளை மற்றும் செம்பூரான் ஆகிய 2 கற்களாலும் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டம் ஓகேங்களா. அடுத்ததாக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிஸ்தா திட்டத்தில் 18 வகையான திறன் படிப்புகள் இன்று முதல் வகுப்புகள் தொடக்கம் என்று கொடுக்கப்படுகிறது. நிஸ்தா திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து திறன் படிப்புகள் அதான் பார்த்திங்கன்னா நிஸ்தா திட்டம் ஓகேங்களா. அடுத்ததாக ஒரு திருக்குறள் இருக்குது, பார்த்துடலாம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் தாழ்த்தி செய்த தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. அதாவது காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய வேலையை வந்து காலம் தாழ்த்தி தான் செய்யணும். காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய வேலையை வந்து காலம் தாழ்த்தாமல் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணால் காலத்தோடு பொருந்து செய் அப்படின்றத இதோட சிம்பிளாக மீனிங் சொல்லலாம். இது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா வினை செயல் வகை. திருக்குறள் வந்து 672 ஓகேங்களா. அடுத்ததாக அதாவது நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இப்போ குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிமினரி பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் வந்து மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம திருக்குறளும் இந்த நியூஸ் பேப்பரில் வர திருக்குறளை ஜஸ்ட் நம்ம பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஓகேங்களா. அது நமக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். அந்த வகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருக்குறள் வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. அடுத்து பாருங்களாம். காஷ்மீர் சொஜிலா சுரங்கப்பாதை பணிகளை தொடங்கி வைத்தார் நிதின் கட்கரி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. அதாவது ஜம்மு காஷ்மீர் சொஜிலா கனாய்வு கீழே 14.15 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்க நெடுஞ்சாலை அமைப்பதற்கான பணிகளை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். சொஜிலா கணவாய் ஆனது ஸ்ரீநகர், கார்கில், லே தேசிய நெடுஞ்சாலையில் கடல் மட்டத்திலிருந்து 11,528 அடி உயரத்தில் அமைந்துள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா. அதாவது இந்த 10th ஜாகிரபியிலும் பார்த்தீங்கன்னா சொஜிலா கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சொஜிலா கணவாய் எங்குள்ளது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் உள்ளது அப்படின்னு கரெக்டாகவே இருக்கும் ஓகேங்களா. அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறது மாதிரி ஞாபகப்படுத்திவோம் ஓகேங்களா. அந்த சுஜிலா கணவாய்க்கில் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீநகர், கார்கில், லே தேசிய நெடுஞ்சாலையில் கடல் மட்டத்திலிருந்து 11,578 உயரத்தில் வந்து அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படின்னா 14.15 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுரங்க நெடுஞ்சாலை அமைப்பதற்கான பணிகளை வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அதயா காலமானார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்கலாம். பானு அதயா என்பவர் தான் முதல் ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் ஆவார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1983ஆம் ஆண்டில் ரிச்சர்ட் அட்டோன்பரா இயக்கிய காந்தி சுயசரிதை திரைப்படம் வந்து 8 ஆஸ்கார் விருதுகளை வென்றது. அதில் சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் விருதை பெற்ற பானு அத்தையா அந்த விருது பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் ஓகேங்களா. பானு அத்தையா வந்து முதல் ஆஸ்கார் அவார்டு பெற்ற வந்து முதல் இந்தியர். எந்த படத்திற்காக அப்படின்னா காந்தி என்ற சுயசரிதை படத்திற்காக பெற்றார். இந்த காந்தி என்ற படம் பார்த்திங்க அப்படின்னா 8 ஆஸ்கார் விருதுகளை வென்றது. இது வந்து 1983ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தை இயக்கியவர் யாருன்னா ரிச்சர்ட் அட்டன்பரோ என்பவர் ஓகேங்களா. அடுத்ததாக எல்லை பிரச்சினை பேச்சுவார்த்தை இப்போதைக்கு ரகசியம்.
இந்த செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 10ஆம் தேதி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படின்னா இப்போ கடந்த 2020ஆம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எங்கு நடந்தது அப்படின்னு கேட்கலாம். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்தது. என்று நடைபெற்றது அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி நடைபெற்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், போதுமானது. ஓகேங்களா. அடுத்ததாக ஊட்டச்சத்து பாதுகாப்பு அமைச்சர் ஹர்ஷவர்தன் வலியுறுத்தல் என்று கொடுக்கப்பட்டது. அதாவது ஈட் ரைட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் விஷன் 2050 இலக்கை அடையும் வகை இந்தியா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மற்றும் பல்வேறு அமைச்சர்களின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு வியாழக்கிழமை நடைபெற்றது என்று குறிப்பிட்டது. அதாவது ஈட் ரைட் இந்தியா இயக்கம் சார்பில் விஷன் 2050 என்ற இலக்கு வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பாதுகாப்புடன் தொடர்புடையது தான் ஈட் ரைட் இந்தியா இயக்கம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.